வணக்கம். இன்றைய பத்திரிகை விளம்பரம் அனைவரும் எதிர்பாராத ஒரு விளம்பரம் இருந்தது. அதாவது திமுகவின் தேர்தல் விளம்பரம். இன்னைக்கு டெக்கான் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகைகளும் இந்த விளம்பரங்கள் முதல் பக்கத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. அந்த விளம்பரம் என்னன்னா, மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. திமுகவின் தொடர்ச்சியான தேர்தல் விளம்பரங்களில் முக்கியமாக ஒன்று விடுபட்டிருக்கு. அதுதான் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்கணும். போட்டு என்ன பண்ணுறேன்னா, இல்லத்தரசிகளுக்கு 8000 அந்த கிஃப்ட் கூப்பன் அது தொடர்பான ஒரு செய்தி இருக்கின்றது. ஹெல்த் இன்சூரன்ஸ் 10 லட்சத்துக்கு இருக்கின்றது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா, உரிமை தொகை 2000 அதிகப்படுத்தி அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்போ காலை உணவு திட்டம், முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து போனோம்னா விவசாயிகளை பற்றி ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்காங்க. நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் அதிகரித்திருப்பது, சர்க்கரை ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் அதிகரித்திருப்பது போன்ற செய்தி இருக்கின்றது. அப்படியே போனால் இளைஞர்களுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் முதல்வன் அந்த மாத உதவித்தொகை 1500 உயர்த்தியிருப்பது என்ற செய்தி இருக்கின்றது. அதை அடுத்து போனோம்னா அப்படியே அவங்களுக்கான வழங்கப்படுகின்ற நான் முதல்வன் திட்டத்தில் ஸ்டைஃபண்ட் அதிகரித்திருப்பது, லேப்டாப் மாணவர்கள் வழங்கப்படுவது பற்றி செய்திருக்கின்றது. அப்படியே போனோம்னா உள்கட்டமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 10 lakhs நியூ கான்கிரீட் ஹவுசஸ் என்று உள்கட்டமைப்பு, சாலை போன்ற விவரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம்னா, உங்கள் கனவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நாம் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, தேர்தல் விளம்பரங்கள் ஆரம்ப காலம் மட்டும் திமுகவில் ஒரு முக்கிய பங்காற்றும். அது என்னென்னா, ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், பாட்டாளிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள், இவர் தான் எங்களுடைய முக்கிய ஓட் பேங்க்கு என்று திமுக சொல்லும். கலைஞர் காலத்தில் அந்த இது உண்டு. தொழிலாளர் பற்றிய ஒரு செய்தியில் இல்லை. இந்த விளம்பரத்தில் ஏற்கனவே மோடி அரசு முந்தைய தொழிலாளர் சட்டங்களை காலாவதியாக்கிவிட்டு புதிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை உருவாக்கிற சூழலில் தமிழக அரசு தொழிலாளர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கின்றது? இந்த கட்டத்தில் இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு என்று ஒன்றுமே இல்லை. விவசாயிகளுக்கு சொல்லப்படுவது, இல்லத்தரசி சொல்லப்பட வேண்டியிருக்கு, மாணவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய மிக முக்கிய போர்ப்படையாக, முன்னணி படையாக இருக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி எந்த ஒரு விளம்பரம் இல்லாத நிலையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது, மக்கள் எப்படி உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சூழலை இந்த விளம்பரம் சுட்டி காட்டுகின்றது. தொழிலாளர் பக்கம் திமுக இல்லை என்பதுதான் அந்த விளம்பரம். தொழிலாளர் எப்படி விடுபட்டு போனது என்பதை கேள்விக்குள்ளாக்கின்றது.